கர்த்தரை துதியுங்கள். நண்பர்களே, 20ஆம் நாளின் தேவனுடைய வார்த்தையை கேட்போம். 2 கொரிந்தியர் அதிகாரம் 12 வசனம் 9. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். எனவே நண்பர்களே, கடவுள் தம்முடைய கிருபை நமக்கு போதுமானது என்று ஏற்கனவே சொல்லியிருந்தார். இப்போதெல்லாம் கடவுள் உங்கள் ஜபங்களை கேட்கவில்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். நீங்கள் இருளில் தொலைந்து போயிருக்கலாம் அல்லது பலவீனமாகிவிட்டீர்கள். ஆனால் அது உண்மை அல்ல. பலவீனத்தில் தம்முடைய வலிமை நன்றியுடன் வெளிப்படுகிறது என்று கடவுள் கூறினார். நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கலாம், நிதி சூழ்நிலைகளில், பள்ளி மன அழுத்தத்தில், மன அழுத்த வாழ்க்கையிலும் இருக்கலாம், உயிருக்கு அச்சுறுத்தலாகவும் இருக்கலாம். ஆனால் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அவர் எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடுவதில்லை. கவலைப்படாதீர்கள். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் விசுவாசமாக இருங்கள். எனவே இன்றைய வசனத்தை உங்கள் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். உங்கள் பலவீனங்களில் அவருடைய வலிமையை காட்டும்படி கடவுளிடம் ஜெபியுங்கள். கேட்டதற்கு நன்றி. நீங்கள் விரும்பும் ஒருவருக்கு இதை பகிரவும். நன்றி, வணக்கம்.